யாத்திரையாகும் 19 அதிகாரம் 18, 16 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் சீயோன் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகைச்சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாருங்க, சீனாய் மலை மீது கர்த்தர் இறங்குறார். இறங்கும் போது இடி முழக்கம் உண்டாகுது. அந்த ஜனங்கள் எல்லாம் நடுங்குறாங்க. அந்த ஒரு அனுபவம் மோசே வரைக்கும் சொல்றார், நானும் நடுங்கினேன். எபிரேயர்கள் நிருபம் 12:21 வாசிப்பீர்களே. ஆனால் தேவனுடைய மனுஷன், தேவனை பார்த்த மனுஷனே அந்த நேரத்தில் நடுங்குறார். வாசிங்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர்கள் தானே உணர்வு வேண்டும். அவருடைய வார்த்தைக்கும் அதே மதிப்பு கொடுத்து நீங்க பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆசிய கண்டத்துல ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு நாட்டில் ஒரு மிஷினரி சொன்னதான ஒரு காரியம். எதர்ச்சியா ஒரு நாள் போய் கொண்டு இருக்கும் போது வேதாகமத்தில் உள்ள ஒரு பேப்பர் தரையில கிடந்துச்சு. அது அந்த மனுஷன் பக்கத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தார். போய் கழுவுனார், முழங்கால் படிட்டு அப்படியே எடுத்தார், வீட்டுக்கு கொண்டு போனார். ஒவ்வொரு நாளும் காலையில இந்த மனுஷன் என்ன பண்ணுவாராம், கையை நல்லா கழுவார், முழங்கால் நிற்பாராம், தேவன் நோக்கி அழுவாராம், ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை, இதை தொடுறதுக்கு எனக்கு எந்த பரிசுத்தமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. இந்த வார்த்தை மூலம் நீ பேச போகிறீர், இதை படிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு தான் அதை நடுக்கத்தோடு வாசிப்பார். இப்ப நம்ம கையில 9, 10, 12 பைபிள் இருக்கும் வீட்டுல. அது தூசு பிடிச்சிட்டே இருக்கும். ஆனா அது தேவனுடைய வார்த்தைங்கிறத நடுக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. ஒரு தேவாலயத்திலே ஒரு வயதான ஒரு போதகர் இருந்தார். அவர் விடியற் காலத்திலே எழும்புவார். எழும்பி சத்தம் போட்டு வேதத்தை வாசிப்பார். எப்படி வாசிப்பார் என்றால் முழங்கால் நின்று கைகள் நடுக்கத்தோடு அந்த வேதத்தை பிடித்து சத்தம் போட்டு வாசிப்பார். இது அநேக நாட்களாக கவனிச்சதான ஒரு இளைஞன் ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டாராம், போதகர நீர் சத்தம் போட்டு வாசிக்கிறீர், அதிகாலையிலே எழுப்பி முழங்கால் நின்று வாசிக்கிறீர், எல்லாம் சரிதான், ஏன் நடுக்கத்தோடும் கண்ணீரோடும் வாசிக்கிறீர் என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னது யோவான் 12:48 வாசின்னு சொன்னார். வாசிங்க, யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாருங்கள், நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அவர் என்ன சொன்னார் என்றால், நீ வைத்திருக்கிறையே வேதாகமம் அல்லது நான் வைத்திருக்கிறேன் இந்த வேதாகமம், இதன் ஒவ்வொரு வார்த்தையும் கடைசி நாளிலே என்னையும் உன்னையும் நியாயம் தீர்க்கும். அதனால நான் பயத்தோடு நடுக்கத்தோடு இதை வாசிக்கிறேன். இந்த உலகத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. வேதம் எப்படிப்பட்ட மகத்துவமானது, அது எனக்கு கிடைக்கிறதுக்கு, அதை நான் படிப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்பதன் உணர்வோடு காணப்பட்டு முழங்கால் என்று வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். வேதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்க சொல்லுகிறேன். அப்படியானால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்படியானால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல அறிய வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. பாருங்க, நம்முடைய தேவன். ஏன் வேதத்திற்கு நீங்க பயப்படணும்? அது அவருடைய வார்த்தை. ஏன் வேத வசனத்துக்கு நீங்க நடுங்கணும்? அவரிடத்துலதான் ஆசீர்வாதம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய கிருபைகளை, என்னுடைய வரங்களை நான் யாருக்கு கொடுப்பேன்? என்னுடைய வசனத்துக்கு நடுங்குற மனுஷன். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. அவருக்கு பயப்படுறதை விரும்புறார், அவருக்கு நடுங்கிறத விரும்புகிறார். 28வது வசனம் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொள்ள கடவோம். பாருங்க, இந்த காலத்துல எல்லாருக்குமே ஆராதனை நிசாரமாய் போச்சு. தேவன் ஆராதிக்கிறது என்பது வேண்டா வெறுப்பான ஒரு காரியமா இருக்கு. அந்த ஆராதனை ஒரு பயம் இல்ல, ஒரு பக்தி இல்ல, வேத வசனத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை ஜனங்களுக்குள்ள இல்ல. ஆனா தேவன் மாற போறது கிடையாது. நீங்க நினைக்கலாம் உலகம் மாறிட்டு உலகத்துக்கு ஏற்றபடி எல்லாத்தையும் நாங்க மாத்தலான்னு, முடியாது. தேவன் மாறக்கூடியவரே கிடையாது. அவர் பட்சிக்கிற அக்கினி. வேத வசனமும் உங்களுக்காக மாற போறது, நீங்க தான் மாறியாகணும்.